இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஜூலை 15 காமராஜரோட பர்த்டே. திஸ் டே இஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் ஆஸ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டே. நம்ம நிறைய செலிப்ரிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸோட பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். பட் திஸ் டே இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். இவர் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்க ஃபினான்ஷியல் கண்டிஷன்னால் இவரால் ஸ்கூல் கூட படிக்க முடியல, சீக்கிரமாக ட்ராப் அவுட் ஆகுறாரு. இவர் லைஃப்பில் லிட்ரலாக 3000 டேஸ் கிட்ட ஜெயிலே ஸ்பெண்ட் பண்ணுறாரு நம்ம ஃப்ரீடம்காக. காமராஜர் 1954 சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆகுறாரு. அப்போ நிறையா சேஞ்சஸை தமிழ்நாடுக்கு கொண்டு வந்தார். இவர் நிறையா டேம்ஸ் கட்டியிருக்காரு, நிறையா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. இவர் முக்கியமான பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஹி இன்ட்ரடியூஸ்டு மிட் டே மீல் இன் எவ்ரி கவர்மெண்ட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு. இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இவர் ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் டைமில் தமிழ்நாடை பார்க்குறாரு. நிறையா பசங்க ஸ்கூலுக்கெலாம் போகாத வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி போகிறாங்கன்னு பார்க்கக்குள்ள இவங்களுக்கு ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க பசங்களையும் பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை எப்படியோ ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஐஐடி மெட்ராஸ் சென்னைக்கு வர்றதுக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது காமராஜர் தான். அது மட்டும் இல்லை, நெய்வேலியில் என்எல்சி இருக்குல்ல, அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது கூட காமராஜர் தான். ஹீ லிட்ரலி சேஞ்ச்டு த டெஸ்டினி ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இருக்க பொலிட்டீஷியன்லாம் எவ்வளோ கரப்டடாக இருக்காங்கன்னு நம்ம டெய்லியும் பார்க்குறோம். பட் ஹீ இஸ் த பர்சன் ஹூ இஸ் நாட் கரப்டட். அவருக்காகியும் அவர் ஃபேமிலிக்காகியும் ₹1 கூட பீப்புளோட மணியிலேருந்து எடுத்ததில்லை. லெட் அஸ் ரிமெம்பர் திஸ் மெமரியபிள் டே.